நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது கௌதம் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார்ல, அது வந்து அப்பட்டமா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பாட்டியும் மதுமிதாவும் வந்து பப்ளிக்காவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அபிஷேக் வந்து கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்து லட்சுமணன் வந்து வராரு. என்ன மாப்பு ஒரு மாதிரி ஒரே திங்கிங்காக இருக்கே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா நம்ம என்னமோ நினச்சோம், ஆனால் அங்கே என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாப்பு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் இந்த ஃபங்க்ஷனோட வந்து அந்த மதுமிதாவை எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சலான்னு பார்த்தா, ஆனால் அவங்க 2 பேர் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி விடு மாப்பு, அதான் அவங்க அண்ணனுக்கு கால் அடிபட்டு இங்கே வீல் சேரில் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீல் சேரில் உட்காந்துருந்தா என்னமாமா ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எப்படியும் ஒரு 10 நாள் இல்லை 2 வாரத்துக்கு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடி இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு வரமாட்டான், அதை விட பெரிய அடி விழுந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்படின்னா ஒரு 2 வருஷம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே அடி அவனை அடித்து வீட்டிலே உட்கார வச்சுட்டா என்னமாமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வேறு யாராவது கம்பெனியை பார்த்துக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணி சொல்கிறாங்க. அதைத்தான் மாமா நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் மாப்பு என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அந்த கௌதம் வந்து அடித்து ஒரே அடியாக வீட்டில் உட்கார வச்சிட்டோம்னா வீட்டிலே முடையும் கெடுப்பான். அதுக்கடுத்து அவனை பார்த்துக்கிட்டு மதுமிதான் வீட்டிலே இருப்பாள். கம்பெனி எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கலான்னு பார்க்கேன், அடுத்த அடி கௌதமுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வில்லத்தனமாக வந்து அபிஷேக் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம காலையிலேயே வந்து நம்ம கௌதம் வந்து மதுமிதாக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறாங்க. சரி எனக்காக வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து பண்ணுறீங்க, உங்களுக்காக இன்றைக்கி காலையில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கேன், என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அப்படியே வீல் சேரில் அப்படியே வெளியில் போகிறாங்க. ஆள் இருக்காங்களான்னு பார்க்காங்க, யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜீவாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஜீவா உங்கள் அக்காவுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, மாமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது, சாரி மாமா ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஒர்க்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜீவா அதெல்லாம் விடு, நான் நல்லா தான் இருக்கேன், உங்கள் அக்காவுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்காரு. அதில் வந்து டீயை சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து ஆஃபீஸில் டீ குடிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்லியிருப்பாங்கள்ல, இன்றைக்கி டீ போட்டு அசைத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மதுமிதா வந்து எந்திரிச்சிடுறாங்க. கௌதம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே பாத்ரூம்லாம் திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. கௌதம் அதுக்குள்ளே டீ போட்டு வந்து வீல் சேரில் கம்முன்னு உட்காந்துடுறாரு. இந்தாங்க மதுமிதா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டீயை வந்து கொடுக்காங்க. என்னங்க இந்த டீ யார் போட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் தாங்க போட்டேன், உங்களுக்கு டீ பிடிக்கும்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எனக்கு டீ பிடிக்கும், அது என்னமோ உண்மை தான், ஆனால் நீங்கள் எப்படி போய் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் வந்து அப்படியே வீல் சேரில் அப்படி இப்படி போட்டேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. சரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கௌதம் வந்து மாட்டிக்கிறாரு. பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுவும் வீல் சேரில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் வீல் சேரில் உட்காந்தா ப்ரெஸ் இருக்கிறத எட்டாதே, நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் என்ன மதுமிதா இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து மழுப்புறாங்க. சரி சரி விடுங்க சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து விட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மதுமிதா இருக்காங்களே, அவங்க வந்து கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீல் சேரில் வந்து ரூமுக்குள்ளே வந்து கௌதம் உட்காந்துருக்காரு. பாட்டி அந்த வழியாக வராங்க. டேய் கௌதம் என்னடா ஆச்சு, என்னடா வீல் சேரில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. பாட்டி ஒன்றும் இல்லை, லேசாக வந்து பாத்ரூமில் வந்து வலிக்க வந்துட்டேன், காலில் லேசாக அடிபட்டுருச்சு, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா நீ ஆஃபீஸ்ன்னு இருப்ப, அது மட்டும் இல்லாமல் துருன்னு இருப்பியடா, உனக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. மதுமிதாக்கு தான் உண்மை தெரியுமில்ல, பாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, வாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதுமிதா நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் அமைதியாக இருக்கேன், எப்படியாவது என் பேரனை பார்த்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. உள்ளே பார்த்தா வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. நம்ம கௌதம் வந்து கொசு வந்து கடி பின்னி எடுக்க ஆரம்பிச்சிருது. என்னடா இப்படி கொசு கடிக்குது, பாட்டி வேறு நேராக உட்காந்துருக்கு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யறது இந்த கொசு கடி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்க்காங்க. ஒரு கொசு அடிக்கிற பேட் இருக்குது. சரி பாட்டி பார்க்கல, அப்படியே மெதுவாக போய் கொசு அடிச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வேகமாக போய் அந்த கொசு பேட்டை எடுத்து கொசு அங்கிட்டு அடிச்சுட்டு வேகமாக வந்து உட்காந்துடுறாங்க. பாட்டிக்கு வந்து யாரோ பின்னாடி நடக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. திரும்பி பார்க்காங்க, கௌதம் வந்து உட்காந்துருக்காங்க. கௌதம் இப்போ நீ எந்திரிச்சு நடந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க. என்ன பாட்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நானே கால் அடிபட்டு நடக்க முடியாமல் உட்காந்துருக்கேன், நான் எந்திரிச்சு எதுக்கு நடக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு யாரோ நடந்த மாதிரி தெரிஞ்சு அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கௌதம் மாட்டிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தா இங்கிட்டு திருப்பி வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி வழக்கம் போல் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா திருப்பி பாட்டி திரும்புறதுக்குள்ளே நம்ம போய் வந்து அந்த இதை வந்து கொசுவெல்லாம் அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் எழுந்திரிச்சு வந்து கொசு அடிச்சுட்டு வந்து உட்காந்துடுறாங்க. டேய் கௌதம் உண்மையை சொல்லு, நீ இப்போ எந்திரிச்சு தானே, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கியா, நானே வழி தாங்க முடியாமல் இருக்கேன், ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லையே மது, எனக்கு யாரோ நடந்த மாதிரியே தெரிஞ்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. மதுமிதா வந்து பக்கத்தில் வராங்க. பாட்டி உண்மையாகவே வந்து உங்கள் பேரனுக்கு வந்து அடியெல்லாம் படலை, நடிச்சுக்கிட்டு இருக்காரு, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு நடிக்கிறான்? அவன் அப்படிலாம் நடிக்கிற ஆள் கிடையாது. அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். அவனுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காதே, அவனே பொய் சொல்லிக்கிட்டு இருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவார் பாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க. எந்த விஷயத்தில் அப்படின்னு பாட்டி கேட்டவொடனே அது வந்து அது இந்த காலில் அடிபட்ட விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. சரி எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், உங்கள் பேரனுக்கு பிடிச்ச பால் பாயசத்தை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டு அங்கிட்டு போய் மறைஞ்சு போய் பார்ப்போம். கண்டிப்பாக ஓடி வந்து அதை எடுத்து சாப்பிடுவார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி எடுத்துகிட்டு வா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இந்தாங்க பாட்டி பால் பாயாசம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து கௌதம் கேட்குற மாதிரி தெரிகிற மாதிரி வைக்காங்க. கௌதம் வந்து ஆகா பால் பாயாசம் சூப்பராக இருக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை மட்டும் பாட்டி குடிச்சிட்டு, சரி வாங்க நம்ம அங்கிட்டு போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் மதுமிதாவும் கிளம்பி போகிறாங்க. அங்கிட்டு போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீல் சேரில் மெதுவாக வந்து பார்க்காரு கௌதம். ஆகா ஆள் யாருமே இல்லை, நம்ம போய் பால் பாயசம் எடுத்து சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து பால் பாயசம் எடுக்க வராங்க. 2 பேரும் கபார்னு வந்து நிற்காங்க. மாட்டிக்கிட்டீங்களா கௌதம், மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கௌதமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.